எம்ஜிஆர் அந்த கதையை கேட்டு இறக்கப்பட்டு தான் ஜானகி மேலே கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டார். அப்போ எம்ஜிஆர் வந்து சின்ன சின்ன வேஷம் நடிக்கிறார், ஒரு சீன் 2 சீன். எங்கள் அப்பா கேஸ் போட்டதுக்கு காரணம் வந்து எம்ஜிஆர் சின்ன வேஷம் பண்ணுறாரு, இந்த சூப்பர் ஸ்டார் பணத்துக்காக கல்யாணம் பண்ணுறேன்னா ஒரு டவுட்டு தான். ஆனால் சுரேந்திரன் எம்ஜிஆர் தான் வளர்த்தாரு. உலகத்திலேயே எம்ஜிஆர் கையால் சோறு ஊட்டப்பட்ட ஒரே ஆள் சுரேந்திரன் தான். அப்போ ஒரு தடவை நாங்கள் ஒரு கல்யாணத்தில் நானும் சத்யராஜ் சார் பஃபே சாப்பிட்டு வரோம். அப்போ தீபன் வராப்புல அங்கே வந்துட்டு சத்யராஜ் சார்கிட்ட, சார் ரமேஷ் கண்ணா யார் தெரியுமா? இறங்கி நேரம் அவங்ககிட்ட போய், நீ எதுக்கு டெய்லி போகும் வணக்கம் வைக்கிற, அதெல்லாம் நம்ம பண்ணாது, இந்தா ஒரு கட்டு பணம் கொடுத்தாராம், ஒரு வெத்தலை பாக்காடை வச்சு பழச்சிக்கோ, சிகரெட் மட்டும் வைக்கக்கூடாது. நாளைய தொழில்நுட்பத்தை இன்றே கற்றுக்கொள்ளுங்கள். VIT வழங்கும் நியூ ஏஜ் இன்ஜினியர்ஸ்க்கான நியூ ஏஜ் CSE ப்ரோக்ராம்ஸ் 2026க்கான பிடெக் அட்மிஷன்ஸ் ஓபன். சார், இதே மாசம் இந்த டிசம்பர்ல எம்ஜிஆர் அவர்களை பத்தி ஒரு சில நினைவுகள், ஏன்னா அவர் நினைவு தினம். தலைவர் எம்ஜிஆர் பத்தி சொல்லணும்னா நான் அவருடைய தீவிரமான ஃபேன். சொந்தக்காரன்றது அப்புறம் அடுத்த பிரச்சனை, முதல்ல ஃபேன். இவங்க ஜானகியம்மா வந்து உங்களுக்கு எங்க அத்தை பொண்ணு. வீண் ஜானகி வந்து ஆக்சுவலாக கும்பகோணத்தில் ஓகே செட்டில்டு. அவங்க ராஜகோபாலரோட பொண்ணு. அவங்க நாராயணி அவங்க அம்மா பேர், எங்கள் அப்பா பேர் நாராயணன். அதான் வீணா வைக்கம், என்னன்னா நாராயணி. நம்மளாம் வீண் ஜானகின்னு அம்மா பேர் தான், அப்பா பேர் சொல்லி வைக்கல. அவங்களாம் எங்கள் குடும்பத்தில், அப்பா குடும்பத்தில் அம்மாவுக்கு தான் மரியாதை, அதுக்கடுத்து தாய் மாமன் தான், எங்கள் அப்பா தான். அப்படி அப்போ வீண் ஜானகி கும்பகோணத்தில் இருக்கும்போது அவங்க அக்கா கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி அவள் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றா, ட்ராமான்னு சுற்றி என்னடா பண்ணலான்னு. இவர் பாம்பே ஜெனரல் மோட்டர்ஸ், அங்கே பாம்பேயில் பெரிய ஒர்க்கில் இருக்கா, ஜெனரல் மேனேஜராக. அங்கேருந்து வேலை ரிசைன் பண்ணிட்டு வந்து ஜானகி கும்பகோணத்தில் வந்து கூட்டிட்டு வந்து 13 வயசு 14 வயசு தான் அப்போ அவங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து நடனம் சொல்லி கொடுத்து, நடிப்பு சொல்லி கொடுத்து பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். 1000 தலைவாங்கி அபூர்வ சிந்தாமணின்னு ஒரு படம், அது சிந்தாமணி அவங்க தான் பெரிய சூப்பர் ஸ்டார். அப்போ ஃபர்ஸ்ட் லேடி சூப்பர் ஸ்டார் வீண் ஜானகி தான், அவங்க தான் அது லேடி சூப்பர் ஸ்டார். ஜானகி அம்மா வந்து கணபதி பட்டுக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவரோட நடிச்சுட்டு இருக்காங்க அந்த அம்மா. அப்புறம் கொஞ்சம் படங்கள் குறையுது. ஒரு நாள் பார்த்தா திடீர்னு பார்த்தா கணபதி பட்டு சுஷீலான்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார். கேட்குறாங்க, என்னங்க இது, நான் இருக்கிறேன் குழந்தை இருக்கிறேன் வந்துட்டீங்கன்னு. அது என்ன பண்ணுறது, நான் ஊருக்கு போனேன், எல்லாம் கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. கணபதி பட்டு ஒரு நடிகர் பார்க்கலாம் படத்தில் அங்கே சின்ன சின்ன வேலை பண்ணுவார். உடனே உங்களுக்கு ஷாக் ஆகிட்டாங்க, அப்படியே விட்டுட்டார், கை விட்டார். அப்போ அவங்க நிராதரவாக நிற்கிறாங்க. அப்போ சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ நான் பண்ணலாம் மாட்டேன். எம்ஜிஆர் அந்த கதையை கேட்டு இறக்கப்பட்டு தான் ஜானகி மேலே கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டார். அப்போ எம்ஜிஆர் வந்து சின்ன சின்ன வேஷம் நடிக்கிறார், ஒரு சீன் 2 சீன். சில நாள் கும்பலில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிப்பார். அவர் வந்து எங்கள் அப்பாட்ட பொண்ணு கேட்குறாரு, ஜானகி கல்யாணம் பண்ண. அது வந்து நான் என் பிறந்தேன்னு ஒரு புக்கு எழுதினேன், சுயசரிதை. அதில் 5 சாப்டர் இருக்கு. அந்த 5 சாப்டர்லையும் கார்டியன் எங்கள் அப்பா பேர் சொல்லாமல் கார்டியன் குறிப்பிட்டிருப்பார். கார்டியன் சம்மதிக்கவில்லை, கார்டியன் பெண்ணு கொடுக்கவில்லை, கார்டியன் கேஸ் போட்டார். கேஸ் போட்டு எங்கள் அப்பா ஜெயிச்சிட்டார் கேஸ். எங்கள் அப்பா கேஸ் போட்டது காரணம் வந்து எம்ஜிஆர் சின்ன வேஷம் பண்ணுறாரு, இப்போ சூப்பர் ஸ்டார் பணத்துக்காக கல்யாணம் பண்ணுறேன்னா ஒரு டவுட்டு தான் எங்கள் அப்பாவுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியாச்சுல, எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டாரு, கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டாங்கல்ல. அவங்க முதல்ல ஒரு லேடி சீஃப் மினிஸ்டர் இந்தியாவிலே அவங்க தானே இல்லை, அந்த இடம் மாதிரி கொடுத்தாருல அவர். அவங்க ஜானகி அம்மாவுக்கு ஒரு பையன் இருக்கா, சுரேந்திரன். அவர் தான் இப்போ என் தங்கச்சி கல்யாணம் பண்ணியிருக்காரு, மீரான்னு. 2 பசங்க அவங்களுக்கு இருக்காங்க, மஞ்சு சுமிச்சா, அவங்களாம் லண்டா இருக்காங்க. சுரேந்திரன் வந்து ஆக்சுவலாக பார்த்தா கணபதி பட்டினுடைய சண்டு தான் அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஆனால் சுரேந்திரன் எம்ஜிஆர் தான் வளர்த்தாரு. உலகத்திலேயே எம்ஜிஆர் கையால் சோறு ஊட்டப்பட்ட ஒரே ஆள் சுரேந்திரன் தான். அவர் பையனாக இருக்கும்போது ஷூட்டிங் போகும்போது, நீ இத்தனை பாடம் வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ணி வை, நான் வருவேன் வரான், போயிடுவார். இவன் விளையாட்டு இருப்பாரான் அவர். அது அவர் சொல்லுவார், நல்லா இருக்கும். கரெக்டாக லஞ்சு வந்தோன்னா கரெக்டாக கூப்பிடுவார், சுரேந்திராவா அப்படின்னு வரான். இவர் மேலே ஒழிஞ்சிட்டு இருப்பாரான். MG சக்கரை பண்ணி தான் போட்டு கொடுத்துருவாரான், மேலே இருக்கேன் வருஷம் அப்படின்னு போட்டு கொடுத்துருவாரான். கூட்டு உட்கார வச்சுன்னு கேட்பாரான். இவர் எங்கே படித்தா தானே ஒரு அறை விட்டு வரான், நழுவாரான். அப்புறம் தடவையெல்லாம் கொடுத்து அவரே சாப்பாடு உருட்டி கூட்டு வரான் சாப்பாடு. அதெல்லாம் யாருக்கு கிடைக்கணும் கிஃப்ட் என்ன இருந்தாலும் இன்னொருத்தர் குழந்தை தானே ஒரு ஃபீல் வரும், அதெல்லாம் வராது. எல்லா விஷயமும் சொல்லிக் கொடுப்பாரு, பாடம் சொல்லிக் கொடுப்பாரு, எல்லாம் கூடவே இருப்பாரு. எம்ஜிஆர் வந்து கூடவே வளர்ந்த ஒரு ஆள் தான் சுரேந்திரன். அவர் சொல்றதெல்லாம் கேட்டால் ஆச்சரியமா இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படி வளர்ப்பாரு, சோறு விட்டுவாரு, நல்லா ட்ரெஸ் பண்ணி விடுவாரு, குளிப்பாட்டுவார், தலைவாரி விடுவார், எல்லாம் பண்ணுவார். ரொம்ப அன்பாக இருப்பார் குழந்தை மேலே. ஏன்னா முதலாவது அவருக்கு குழந்தை இல்லை, அது ஒரு காரணம் இருக்குது. அதெல்லாம் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் குணம்லாம் யாருக்குமே வராது. ஜானகமே நான் நேரம் பற்றி பேசுறதில்லை. ஆனால் நான் எல்லாம் அப்போ எம்ஜிஆர் சொந்தக்காரன் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா சொந்தக்காரன் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. வர்றவங்களாம் கேட்பாங்க, எம்ஜிஆர்கிட்ட போயப்பா அப்படின்வாங்க. MK முஸ்தபானோட நடிகர் இருந்தார், அவர் அங்கே தான் இருந்தார். அவரும் சொல்லுவார், போங்க அப்படின்னு வரான், அப்போப்பா அப்படின்னு போயிடுவார். எங்கள் அப்பா ரொம்ப வறுமையில் இருந்தார் எங்கள் அப்பா. தெரியும்
ஆனால் போல நானும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. அதுமாதிரி எம்ஜிஆர் பற்றி நான் எங்கேயுமே சொல்கிறதும் கிடையாது. எப்பவுமே சொந்தக்காரங்க தெரியும், எல்லா விஷயம் தெரியும். பையன் தங்கச்சி கல்யாணம்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் தெரியும் என்னென்ன நடந்துன்னு. அப்போது ஒரு தடவை நாங்கள் ஒரு கல்யாணத்தில் நானும் சத்யராஜ் சார் பஃபே சாப்பிட்டு வரோம். அப்போ தீபன் வராப்புல அங்கே வந்துட்டு சத்யராஜ் சார்கிட்ட, சார் ரமேஷ் கண்ணா யார் தெரியுமா? உடனே சத்யராஜ் கிண்டல் பண்ண, விளையாடுறீங்களா தீபன்? நான் அவர் இப்போ தான் மகாராணிகள் படம் பண்ணி பெரிய ஹிட்டாக போயிட்டுருக்குது. அவரை பற்றி எத்தனை படம் பண்ணியிருக்கோம், நாங்கள் மிலிட்ரி பண்ணோம், நிறைய படம் பண்ணோம் அவரோட. சார் அதெல்லாம் இல்லை சார், எங்கள் குடும்பத்துக்கே ஒரு தாய் மாமன்னா அவர் தான் சார். அவங்க குடும்பத்துக்கு ஒரு மாமான்னு நான் தான். அந்த குடும்பத்தில் ஒரு எங்கள் அப்பாவுக்கு அடுத்து நான் வரிசை அப்படி. அதில் இப்போ அவங்களாம் நல்லா பேசுகிறாங்க, பழகிறாங்க, நல்ல விஷயம். அது எம்ஜிஆர் எங்கள் அப்பா பார்க்காது, ஒரு துரதிருஷ்டமோ அது என்ன தெரியல. ஒரு தடவை எம்ஜிஆர் பிஎன்ஜான் கேட்குறாரு. நாராயணன் எங்கள் அப்பா பேர். அவர் மாமா லா மினிஸ்டர் ஆக்கிடலாம், என்னை கோர்ட்டில் அவரே வாதாடினாரு, லாவை பற்றி நல்லா தெரியணும்னு. அந்த மாதிரி தான் வேணான்ட்டாங்க ஜானகம்மா. ஐயோ வேணாம். எங்கள் அப்பா ஈகோ, ஜானகியும் ஈகோ, அப்புறம் என்ன பண்ணுறது? ஆனால் எம்ஜிஆர் இருந்துன்னு வச்சுங்களேன், இப்போ நான் இருக்க பொசிஷனை நான் கொண்டாடிட்டு இருப்பார். அவருக்கு அதெல்லாம் பிடிக்கும். அது நம்ம நேரம் சரியில்லை, நன்றும் தீதும் அதே காரணம். இல்லைன்னா எம்ஜிஆர் கொஞ்சம் காலம் இருக்கலாம்ல, அட்லீஸ்ட் 87 10 வருஷம் இருந்திருந்தாருன்னா எங்கேயோ போயிருக்கும் லைஃப். 98 அந்த உன்னிடத்துல கூட படம் வந்து இருந்தா போதும், கொண்டாடிடுவாங்க. ஆனா அவங்க ஃபேமிலியெல்லாம் கொண்டாடுறோம். அவங்க ஃபேமிலியில எந்த ஃபங்க்ஷனாலும் நம்மள கூப்பிட்டுருவாங்க. ரமேஷ் கண்ணா நம்ம சொந்தக்காரன், அவங்க பெருமையா சொல்லிக்கிறாங்க. அவரை பத்தி சொல்லணும்னு சொல்லிட்டே இருக்கலாம். ரிக்ஷாக்காரன் படம் ரிலீஸ் ஆகுது, நாளையில ரிசர்வ் வழங்கப்படும் போடுவோம் பேப்பர்ல. உடனே நாங்கள் ரிசர்வ் தான் கொடுக்க போறாங்க. படம் தியேட்டர் படம் கூட கிடையாது. அதுக்கு போய் நைட்டே நிற்போம் தேவ் பேரடைஸில். எங்கே போய் நிற்போம்? அந்த கவுண்டரை போய் பிடிச்சி அந்த ஜன்னல் கம்பியை பிடிச்சி நிற்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு வாங்கிடணும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் கூட்டம் தள்ளி தள்ளி நெருக்கி எங்களை கொண்டு போய் புகாரி கிட்ட 2 கிலோமீட்டர் தள்ளி நிற்போம். 14வது நாள் தான் ரிசர்வேஷனே கிடைக்கும் எனக்கு. அப்படிலாம் பார்ப்போம் நாங்கள் ரிக்ஷாக்கார படம். அப்புறம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தோம் பயங்கரமாக. உங்களுக்கு தெரியல அவரை பற்றி? எம்ஜிஆர் பற்றி சொல்லணும்னா அது பெரிய விஷயம். அது ஒரு பெரிய தனி கடல் மட்டும் இல்லை, வள்ளல் குணம். அப்படி ஒரு குணம் யாருக்குமே கிடையாது. உண்மையாலே ஒரு பாரி வள்ளல் தான் அவர். சொல்லுவாங்க பறையமலை பாரின்னு. அப்பெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ தெரியல, இப்போதான் அவர் சொல்ல மாட்டான் தெரியுது. அப்படி ஹெல்ப் பண்ணுவார் அவர். தேடி ஹெல்ப் பண்ணுவார், ஓடி ஹெல்ப் பண்ணுவார். நம்ம நினைக்காத நேரத்தில் ஹெல்ப் பண்ணுவார். அப்புறம் கையில் பணம் எப்போ வச்சிருப்பாரு, எடுத்து கொடுக்கும்போது நான் எண்ணெயெல்லாம் கொடுக்க மாட்டார், அப்படியே எடுத்து அப்படியே கொடுப்பார். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 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 வக்கீல் ஒருத்தந்தார் ஹைகோர்ட்டில், அவர் பேர் நல்ல பேர். அவர் டெய்லி எம்ஜிஆர் சிஎம் ஆனப்புறம் எம்ஜிஆர் கார் போகும்போது பின்னாடி ஸ்கூட்டர் எடுத்து போவார். ஏன்னா எம்ஜிஆர் கார் போச்சா கொஞ்ச நேரம் டிராஃபிக் கிளியராக இருக்கும், அவர் ஈஸியாக போகலாம். அப்படி தான் போவார். போகும்போதெல்லாம் பார்த்தா வழியில் ஒரு வெத்தலைப்பா கடை மாதிரி பிளாட்ஃபாரத்தில் ஒருத்தன், கடை கூட இல்லை, பிளாட்ஃபாரத்தில் ஒருத்தவங்க நின்று போனான். எம்ஜிஆர் போனால் அப்படி எழுந்து வணக்கம்லாம் வச்சுட்டு உட்காரோம். கால் வேற அவனுக்கு கொஞ்சம் விங்கி நடப்பான். டெய்லி நடக்கும். இவரும் பார்ப்பாரு. இவர் இப்போ கேட்பா, ஏயா எம்ஜிஆர் கண்ணாடி போட்ட காரில் போயிட்டு இருக்காரு, நீ எழுந்து வணக்கம் வைக்கிற, அவர் உன்னை கண்டுக்கவே போகிறதில்ல, நீ எதுக்கு இப்படி பண்ணுறேன்னா? சார் கடவுளை நம்ம கும்பிட்றோம், அவர் நம்மளை பார்க்குறது அவரோட இஷ்டம் அப்படின்னு வாங்கலாம் அப்படி சொல்லுவான். அவன் அதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு தடவை திடீர்னு போன கார் நின்றுடுச்சான். திரும்பி வருதான் காரு எம்ஜிஆர் இறங்கிட்டார். இறங்கி நேரம் அவங்ககிட்ட போய், நீ எதுக்கு டெய்லி போகும் வணக்கம் வைக்கிற, அதெல்லாம் நம்ம பண்ணாது, இந்தா ஒரு கட்டு பணம் கொடுத்தாராம், ஒரு வெத்தலை கடை வச்சு பொழைச்சிக்கோ, சிகரெட் மட்டும் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு போனாராம். வாத்தியார். அதனாலதான் வாத்தியார்னே அவர் எல்லாரும் அழைச்சாங்க இல்லையா? அவ்வளோ விஷயம். ஒன்றும் இல்லை, நம்ம மாப்பசி அவர் சட்டமன்ற கூட்டம் நடக்குது, முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச உடனே எல்லாம் போயிட்டாங்க, இவர் மட்டும் அங்கேயே உட்காந்துருக்காரு. கொஞ்ச நேரம் படிச்சு எம்ஜிஆர் கூப்பிட்டாராம். ஏன் அவர் கூப்பிடுங்க, அவர் வந்தார். என்ன உட்காந்துருக்கீங்க போல வீட்டுக்குன்னாரு. இல்லை வீட்டில் ஏசி இல்லை, கொஞ்சம் நேரம் ஏசியில் உட்காந்துட்டு போகலாம், வெயில் ஆகுது அப்படின்னாராம். மாப்போசி பெரிய தமிழக அரசு கழகம்னு ஒன்று வச்சுருந்தார். பெரிய ஆள் அவர் தராசு டிஎம்கே சப்போர்ட்டாக நின்று ஜெயிச்சவர் டி நகரில். நாங்களாம் அவருக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்படியா அப்படி சொல்லிட்டு சரி உட்காருங்க பேச்சு கொடுத்துனே இருந்தாராம். எப்போ பேசினாரு, யாருக்கு போகணுமோ ஒன்றும் தெரியாதான். ஒரு 3 மணி நேரம் உட்கார வச்சுட்டாராம். மாப்போசிக்கு ஒரு டெலிகேட் ஆச்சுன்னா நம்மள 4 மணி நேரம் உட்கார வச்சுட்டாரு, எங்கேயும் போக முடியலன்னு. ஆனால் அதுவும் ஏசி ரூம் தான். சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னாராம். சரி கிளம்பிட்டாராம். வீட்டுக்கு போனால் வீடு ஃபுல்லாக ஏசி பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே ஃபோன் பண்ணி டக்கு எல்லா வேலையும் நடந்துச்சு. அப்படிலாம் யாராவது பண்ணுவாங்களா? அதெல்லாம் நெல்லை கண்ணன் பேசுவார் எம்ஜிஆர் பற்றி, அற்புதமாக பேசுவார். நினைக்காத அளவு கொடுத்துருவாருங்க காசு. அதாவது திருக்குறள் ஒரு திருக்குறள் இருக்குது, நீ கொடுக்குற தர்மம் எப்படி இருக்கணும்னா அதுக்கப்புறம் அவன் யாராட்டையுமே தர்மம் கேட்கக்கூடாது, அப்படி இருக்கணும்னு ஒரு குறளே இருக்குது. அது மாதிரி எம்ஜிஆர்கிட்ட கேட்டோம்னா ஃபுல்ஃபில் ஆகிடும். தர்மம் எப்பவுமே
அவரே ஒரு பாட்டு பாடுவார், நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும் செய்த தர்மம் தலை காக்கும். தர்மத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. உன்னை வாழ விடா பண்ணா கூட அவனே வருவான், உன் காலில் வந்து விடுவான். அதான் எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆள்லாம் அது எப்படி அவருக்கு வந்து தெரியல. என்எஸ்கே கொடுப்பாரு, என்எஸ்கே இதே மாதிரி தான் கொடுக்குறவர் தான். அவர்கிட்ட இருந்து அவர் கற்றுக்கலான்னு தெரியல. இவர் அள்ளி விடுவார் காசெல்லாம். அதாவது உடம்பு சில படுத்திருக்காரு புரூக்லின் மருத்துவமனையில், யார் வராங்க யார் போகிறான்னு தெரியாதான் அவருக்கு. அப்படியே பார்ப்பாராம். அவங்க வந்து நம்ம பேசினா கூட என்ன தெரியும், இவர் ஞாபகம் இல்லை. ஆனாலும் யாரா போகும்போது தொலைவில் இவ்வளோ பணம் எடுத்து கொடுத்துருவாரோ, யாருன்னே தெரியாது. ஆனால் கொடுப்பாராம். மஞ்சளாக சொன்னாங்க அந்த மாதிரி சொன்னாங்க. நான் யாருன்னு நான் அழுகுறேன், பேச தெரியலையே, ஒன்றும் தெரியலையே, பேச முடியல, ஞாபகம் வரேன்னு அழுதுட்டு இருக்கிறேன். சரி நான் வரேன்னு கிளம்பும்போது கூப்பிட்டு இவ்வளோ பணம் எடுத்து கொடுக்குறாரு அவரு. எனக்கு பணமா இல்லை, சுயநினைவே இல்லாத நேரத்துல கூட கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் வருது இல்லையா? எங்கள் அப்பா போய் பேசிதானே எங்களுக்கெல்லாம் லைஃப் பெருசாக செட்டில் ஆகிருக்கும். அதெல்லாம் டக்குன்னு கொடுப்பாரு, கேட்க மாட்டார். எதுக்கு வேணும் எவ்வளோ வேணும்லாம் கேட்க மாட்டார். நினச்சா அப்படி கொடுப்பாரு. அவ்வளோ பெருசாக இருக்கும் அது. நூற்றாண்டுகள் கடந்து கொண்டாடக்கூடிய தலைவனாகவும் மக்கள் கலைஞனாகவும் இருக்காரு. அவரோட நினைவா இவ்வளவு விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். நியூ ஏஜ் இன்ஜினியர்ஸ்க்கு விஐடி வழங்குகிறது நியூ ஏஜ் சிஎஸ்சி ப்ரோக்ராம்ஸ். 1000க்கும் அதிகமான நிறுவனங்களில் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ், ஹையஸ்ட் salary பேக்கேஜ், இன்னும் பல. 2026ஆம் ஆண்டுக்கான பிடெக் அட்மிஷன் இஸ் ஓபன் நவ். A place to learn, a chance to grow.